அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். செண்கள் நமது கண்கள்ங்கிற புதுமான நிகழ்ச்சியின் மூலமா அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம வாரம் நிறைய அற்புதமான விஷயங்களை பத்தி ஒரு புது விஷயங்களை பத்தி சார் நமக்காக சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த வாரம் நிறைய விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி உலக புகழ் பெற்ற பண்டிட் அசோக் பாரதி நிகழ்ச்சிக்கு வருகை கொடுத்திருக்காரு. சார் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த வாரம் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சார் நிறைய விஷயங்கள் சொல்ல ரெடியா இருக்காரு. இப்ப டிவி பார்க்க வியூவர்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா லைவ் ஷோ கால் பண்ணலாம். லைவ் ஷோ கால் பண்ணி எண் கணிதம் குறித்த சம்பந்தமா இருந்தாலும் கேள்விகளா இருந்தாலும் கேட்கலாம். ஆரல்ஸ் ஜாதகம் குறித்த சம்பந்தமா இருக்கு, அதுல ஒரு கேள்விகள் இருக்கு அப்படின்னாலும் தாராளமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பொது கேள்வியோட ஆரம்பிச்சிடலாம் சார். விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்லையா? விநாயகர் சதுர்த்தி எப்படி உருவாச்சு, அதை பத்தி சொல்லுங்க சார். பொதுவா விக்னேஷ பெருமான் வினை தீர்ப்பவர். திரிபுராசுரனை கொல்ல போறப்ப ஈஸ்வரன் விநாயகரை பூஜை பண்ணாலும் தேரோட அச்சு முறிஞ்சது. அப்படி பல விஷயங்களில் வினை தீர்ப்பவர் விநாயகர். முழு முதற் கடவுள். மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும். 5 எழுத்து மந்திரத்தை நெஞ்சிலாற்றும் பிள்ளையார். அப்பேற்பட்ட சக்தி. மண்ணில் செஞ்சாலும் சரி, மஞ்சள்ல செஞ்சாலும் சரி, உடனே நம்மளுக்கு நன்மை செய்வார். அப்பேற்பட்டதுதான் அந்த விநாயகர் சதுர்த்தி விழா. மிகப்பெரிய ஒரு விழாவா பாலகங்கார திலகர் ஆரம்பிச்சார். இந்த விழாவை ஒரு சுதந்திரத்துக்காக ஒரு எழுச்சி வரணும்னு ஆரம்பிச்ச ஒரு விழா. அது மட்டும் இல்லாமல் புராண காலங்கள்ல கஜமுகாசுரனை அடிக்கிறதுக்காக இவர் பிறந்தாரு. அவனை அப்படியே விழுங்கிட்டாரு. அன்னைக்கு தான் அருகம்பில்ல வச்சுதான் அவருக்கு அகஸ்தியர் நிறைய அருகம்புல்ல தலையில வைக்க அந்த குளிர்ச்சி ஆயிட்டாரு. அதனாலதான் அகரம்புல்னு அதுக்கு பேர். உலகத்தில் தோன்றிய முதல் புல் அருகம்புல். அந்த அருகம்புல் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. இப்ப விநாயகர் சதுர்த்தி விழா, சந்திரன் ரொம்ப ரொம்ப தேஜஸ், அழகானவர். அழகான சந்திரன் தன்னை விட அழகு யார் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மமதை. விநாயகமூர்த்தி பிறந்துட்டாரு, எல்லாரும் கொண்டாடுறாங்க. விநாயகர் அழகா இருக்காரு, கைலாயத்தில் இப்படி ஒரு செல்லப்பிள்ளை இருக்குதுன்னு சொன்னோடனே நான் போய் பார்க்கறேன்ட்டு வர்றாரு. பார்த்துட்டு இது என்ன தும்பிக்கை இருக்குது, இப்படி இருக்குது, இது போய் ஒரு அழகுன்னு சொன்னோடனே விநாயகர் சவிச்சிட்டார். உன்னுடைய அழகு மறைஞ்சு போட்டும். உடனே அந்த அழகு மறைஞ்சு போயிருது. அவர் குரூபியா அழகற்றவனா சந்திரன் ஆகிறாரு. ஒரு குகைக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு. ரோஹிணி தேவி விநாயகர்கிட்ட ரொம்ப பண்றாரு. அப்பதான் சனீஸ்வரன் கூட உங்களை நான் அஸ்வினியில ஆரம்பிச்சு 7 நாட்கள் உங்களை பிடிக்கணும். அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்வூசம் முடிஞ்சு பூசத்துல உங்களை விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலை. இந்த 7 நட்சத்திரங்கள்ல உங்களை நான் பிடிக்கணும் ஒரு விதி. அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படிங்கிறாரு. ஏன்னு கேட்டா சந்திரன் இன்னைக்கு இல்லை காணாமல, சந்திரனை காணாமல, நாளைக்கு வாங்குறாரு. சந்திரன் வர அன்னைக்கு நீ வா அப்படிங்கிறாரு. இப்படியே 7 நாள் கழிச்சு 7 நாள் சந்திரன் வரல. அப்புறம் 7ஆவது நாள் ரோகிணியினுடைய வேண்டுதலுக்கு அருள் கொடுத்துறாரு, தேஜஸ் ஆயிடாரு. அப்போ வரப்ப 7 நாள் முடிஞ்சிருது. 7 நாளுக்குள்ள பிடிக்கணும்னு நினைச்சாங்க, 7 நாள் சந்திரன்ல பிடிக்க முடியும். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா ஒரு கோர்வையா வர்றதுக்காக. அப்ப சதுர்த்தி திதி அப்படிங்கிறது 4ஆவது நாள். பௌர்ணமியிலிருந்து 4ஆவது நாள் விநாயகர் கோபமா இருப்பார். அவரை அன்னைக்கு குளிர்ச்சி பண்றோம். அவரை குளிர்ச்சி பண்ண நிறைய வரங்களை பூமி கொடுப்பார், நிறைய வரங்களை அள்ளி கொடுப்பார். அதனால ஒவ்வொரு வீடுகளிலும் நம்ம பிள்ளையார வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் மண்ணுல களிமண்ல செஞ்ச விநாயகர். 3 நாட்கள் அதுக்கு பூஜைகள், நெய்வேத்தியம், கொலக்கட்டையெல்லாம் செஞ்சு வழிபாடு செய்யறப்ப ஒரு வருட காலமாக நம்ம வீட்டில் இருக்கிற கர்ம வினைகள், தீய சக்திகள், பலவிதமான இடர்பாடுகள், பலவிதமான மன கஷ்டங்கள், இவையெல்லாம் சேர்ந்து அந்த ஈர்ப்பு சக்தி அந்த களிமண்ணுக்கு உண்டு, அந்த விநாயகருக்கு உண்டு. அப்ப எடுத்து வச்சுக்கிறார். 3ஆவது நாள் அதை கொண்டு கடல்லையோ ஆத்துலயோ குளங்கள்லயோ நம்ம கரைக்கிறப்ப நம்முடைய வீட்டில் இருக்கிற அத்தனை கர்ம வினைகளும் கழிஞ்சது. ஒரு வருஷத்துக்கு உண்டான இந்த கர்ம வினை ஒரு 3 நாள் பூஜையில சரியாயிடும். இது ஒரு நிலை. தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு கால் இருக்காங்க. எண்கள் நமது கண்கள் பேச போற முதல் அன்பாளைப்பாளர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. பேர் பி கோபாலன். எஸ் பி கோபாலன் பேர். ஹலோ, பேர் ஒரு மாதிரி சொல்லுங்க சார்.
உங்களுடைய பேர் வந்து இன்னொரு முறை சொல்லுங்க. பி கோபாலன். கோபாலன். ஓகே கோபாலன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? திருப்பூர்ல இருந்து. எங்கங்க? திருப்பூர். திருப்பூர். ஓகே ரைட் சார், சொல்லுங்க சார். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, இல்ல யாருக்காக பார்க்கணும்? எனக்காக தானே. ஓகே டேட் ஆஃப் பர்த் சொல்லலாமா? 19/8. 19/8/1980. 1980. அப்பாவோட பேர் சொல்லுங்க கோபாலன் சார். பி பழனிசாமி. பழனிசாமிங்களா? ஆமா. அம்மாவோட பேர் சொல்லுங்க. கருப்பாத்தாள். கருப்பாத்தாள். ஓகே தாத்தா பேர் சொல்லுங்க கோபாலன் சார். தாத்தா பேர் ரங்கன். ரங்கனுங்களா? சரி ஓகே, நீங்க சொல்லுங்க கோபாலன் சார். நம்ம சார் கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்ன பேர் எப்படி இருக்குன்னு. ஓகே, உங்களுக்கு வந்து பேர் வந்து கரெக்டா செட் ஆயிருக்கா, கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்காக கால் பண்ணீங்க இல்லீங்களா? தெரிஞ்சிட்டு என்ன கல்லு போடணும். ஓகே, என்ன மாதிரி மோதிரம் வந்து ராசியா இருக்கும் அது கேட்கணும் இல்லீங்களா? சரி ஓகே, அழைத்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சோ இவரு கேட்டுக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட டேட் ஆஃப் பர்த்துக்கு இவரோட பேர் வந்து சூட் ஆயிருக்கா, ஜஸ்ட் நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான விஷயம். சோ நம்ம பேரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும், நம்ம வீட்டுல எல்லாத்துக்குமே வச்சிருப்பாங்க இல்லையா? சோ அந்த பேர் வந்து நம்ம பிறந்த தேதிக்கு ஆப்டா இருக்கு அப்படின்னா லைஃப்ல எந்த ப்ராப்ளமே இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். பட் அப்படி இல்ல, ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருக்கு அப்படிங்கும்போது எது செஞ்சாலும் தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்கும். சோ இந்த தடங்கள் வந்து முற்றிலுமா நம்ம போக்கணும் அப்படின்னா பெயர் மாற்றம் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயம் இருக்கு. சோ அதுதான் இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சி வந்து எல்லாத்துக்கும் பயனுள்ளதா, எல்லாத்து லைஃப்லயும் வந்து ஒரு ஃபுல்லா வந்து ஒரு சேஞ்சஸே பாக்குற மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான லைஃப் ஷோன்னு கூட சொல்லலாம். சோ இந்த லைஃப் ஷோ கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேரே நம்பர் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு, அந்த நம்பருக்கு நீங்க இமீடியட்டா கான்டாக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் லைவ் ஷோ லைன் கிடைக்கல பட் சார் கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 12 விஷயம் டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, டிவி ஸ்கிரீன்ல வந்து கீழே நம்பர் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். ஸோ டிஸ்பிளே ஆகிற நம்பரை கால் பண்ணலாம், இல்ல மொபைல்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க, கால் பண்ணிக்கோங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது 2 இடத்துல ஆஃபீஸ் இருக்கு, திருப்பூர்லயும் இருக்கு, சென்னையிலும் இருக்கு. ஸோ திருப்பூர் அண்ட் சென்னை இது 2ல எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த பிளேஸ்ல அப்பாயின்மெண்ட் பிளேஸ் பண்ணிக்கோங்க. டைரக்டா வரலாம், எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் பெர்மனன்ட் சொல்யூஷன் தாராளமா கிடைக்கும். கோபாலன் சார் பெயர் மாற்றம் ரெடியா சார்? ஓகே கோபாலன் சார் கண்டிப்பா பேப்பர் பென்லாட்ஸ் ரெடியா இருங்க, உங்களோட பெயர் மாற்றம் சார் இப்ப சொல்ல போறாரு. 19 எண்கணித சாஸ்திரம் நமது ஆங்கில பிறந்த தேதி. நாம் எல்லா இடங்களிலும் ஆங்கில பிறந்த தேதியை பயன்படுத்துவதால் இந்த ஆங்கில பிறந்த தேதி என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவம். 19 என்பது சூரியன். 1ஆம் எண் சூரியனுடைய ஆற்றல் கொண்டது. அறிவு, ஆற்றல், உழைப்பு, திறமை, சூரியனை போன்ற கொடையுள்ளம், இப்படி ஒரு அற்புதமான ஒரு வடிவம் தான் 19ஆம் எண். அப்ப 19ஆம் எண்ணில் பிறந்தால் எப்பொழுதும் அவர்களுக்கு சூரியனுடைய பவர் இருக்கும். 19/8/1980 9ஆம் எண் செவ்வாய். இந்த ரெண்டுமே கொஞ்சம் வெப்பம் அதிகம், சாதாரண உடல் சூட்டை விட கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம பேர் குளிர்ச்சியா இருந்தாதான் வாழ்க்கை வசந்தமா இருக்கும். இப்ப பி கோபாலன் 36 மிகப்பெரிய ஒரு செவ்வாயினுடைய ஆதிக்கம். இந்த செவ்வாயானது நிறைய போராட்டங்களை கொடுக்கக்கூடியது. செவ்வாயானது பலவிதமான குறைபாடுகள் நிறைந்த ஒரு நிலைகளை கொடுக்கக்கூடியது. உடல் முழுவதும் இரத்த காயங்கள், அறுவை சிகிச்சைகள், நிறைய டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் இந்த 36. மன வாழ்க்கையில நிறைய போராட்டங்களையும் கொடுக்கும். அதனால பேர்ல ஒரு சின்ன ஆல்டேஷன். கோபாலன் அப்படிங்கிறது வந்து 28. இது பலவிதமான இடையூறுகள் செய்யக்கூடிய ஒரு நம்பர். அதனால GOPAAL கோபால், GOPAAL கோபால்னு மாத்திக்கலாம். அப்ப கோபால்னா ஒரு அற்புதமான எண் வந்துருது. RP கோபால், தாத்தா பேரை போட்டு RP கோபால்னு போட்டா வாழ்க்கை வசந்தமாயிருது. பவளக்கல் வச்சு ஒரு மோதிரம் வலது கையில போட்டுக்கிட்டா வாழ்க்கையில் எல்லா அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். இதுவரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை டென்ஷன், உடல் சூடு, வெப்பநிலை, அறுவை சிகிச்சைகள், இரத்த காயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் எதிர்காலத்தில் வரும். அப்ப அந்த நிலைகளிலிருந்து நம்ம விடுபடணும். ஏன்னா 9 விதி எண்ணாகவும் பேரும் 9 இருக்கிறதுனால செவ்வாயினுடைய அக்னி, அந்த அக்னி போராட்டம் இருக்கும். இப்ப அந்த நிலையிலிருந்து நம்ம
முழுமையான ஒரு வாழ்க்கையை நம்ம அடைஞ்சிடலாம். ஓகே சார். அப்ப பவளக்கல் போட்டுக்கலாம். செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால கிருத்திகை அல்லது சஷ்டி நாட்களில் முருகனை வழிபடுவதும், வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வைத்தீஸ்வரன் கோயில், பழனி இந்த ரெண்டுக்கு சென்று வழிபாடு செய்வதும் உங்கள் வாழ்க்கை தரத்தை அதிகப்படுத்தும். 19ஆம் எண்ணில் பிறந்த நாள் சூரியனார் கோயில் சென்று அந்த நவ கிரகங்களையும் வழிபாடு செய்வதை ஒரு பழக்கமா வச்சுங்க. வருஷம் இருக்கா இதெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். ஓகே, கோபாலன் சாருக்கு ஒரு அருமையான முறையில கோபால் இல்ல கால் பண்ணும்போது கோபாலா இருந்தாங்க. சோ இப்ப கோபால்ங்கிற முறையில பெயர் மாற்றம் பண்ணியாச்சு. கண்டிப்பா சரசன ஆலயத்துக்கு மறக்காம போய் நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா எந்த விதமான குறையும் இல்லாம லைஃப் ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். தொடர்ந்து பேசலாம் அன்பர்களே. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். வணக்கங்க. வணக்கம் மேடம், பேர் சொல்லுங்க. மேடம், என்னோட பேரு உஷாங்க, பல்லடத்துல இருந்து பேசுறேங்க. உஷா மேடம், பல்லடத்துல இருந்து பேசுறீங்க? ஆமாங்க. ஓகே, யாருக்காகமா பார்க்கணும்? என்னோட மகனுக்காகங்க. மகளுக்காக. ஓகே, பொண்ணோட பேர் சொல்லுங்க. மகனுங்க. மகனா? சரி, சன்னோட பேர் சொல்லுங்க. எம் சஞ்சய். சஞ்சயா? சஞ்சய் மேம். சஞ்சயா மேடம்? ஆமாங்க, சஞ்சய். ஹஸ்பண்டோட பேர் சொல்லுங்கம்மா. முத்துசாமி. ஓகே, எம் சஞ்சய்க்கு பார்க்கணும். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சஞ்சய்க்கு. 17/10/2003. 14/10/2003. 17 மேம். 17/10. ஓகே மேடம், 17/10/2013 கரெக்டா? 2003 மேம். 2003. ஓகேல சார். 17/10/2003. ஆமா, நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகி என்னையும் கொஞ்சம் கலப்புறீங்க. ஓகே ரைட். உஷா மேடம், என்ன கேள்வி கேட்கணும் சார் கிட்ட? ஹலோ, காலர் டிராப் ஆயிட்டாங்க, பட் டீடைல் மட்டும் கொடுத்துட்டாங்க சார். சோ அவங்களோட சன்னுக்காக பார்க்கணும் பையன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சஞ்சய். டேட் ஆஃப் பர்த்தும் சொல்லியாச்சு. ஸோ இவருக்கான பெயர் மாற்றம் இப்ப சார் சொல்லிடுவாங்க. ஸோ கால் பண்ணும்போது டிவி வால்யூம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. பேசும்போது கொஞ்சம் கிளியரா பேசுனீங்கன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அது மட்டும் இல்லாம மியூட் பண்றது பெட்டர்னே சொல்லலாம். சார் ஃபுல்லா விஷயம் சொல்லும்போது நீங்க ஃபுல்லா இஷ்டத்துக்கு சவுண்ட் வச்சு தாராளமா கேட்டுக்கலாம். ஸோ நீங்க தொடர்பு நம்பர் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா இப்ப நேர்ல பேசிக்கலாம். இல்ல நீங்க போய் ஆபீஸ்ல பார்க்கணும் அப்படின்னா டிவி ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு இமீடியட்டா கால் பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம் சார். சஞ்சய்க்கு நம்ம சொல்லலாம். சொல்றதுக்கு முன்னாடி அந்த விநாயகனுடைய முடிச்சிடலாம். முடிக்கிறது நிறைய இருக்குது, ஒவ்வொரு பார்ட்டா நம்ம பேசிக்கலாம். அப்போ சனீஸ்வரன் ஒரு ஜாதகத்தில் 7.5 சனியாக, அஷ்டமி சனியாக, சனி திசை சனி புத்தியாக அல்லது வேறு திசைகளில் சனி புத்தியாக வரும் பொழுது விக்னேச பெருமானை வழிபட்டால் அங்கு அவர் சனீஸ்வரன் அடங்கிடுவார். அது ஒரு நிலை. பிள்ளையார்பட்டியில் இருக்கும் விநாயகருக்கு சக்தி அதிகம் சொல்லியிருக்கிறோம், அடிக்கடி சொல்லுவோம். இப்போ விநாயகரை வழிபடும் பொழுது சனீஸ்வரனால் வரக்கூடிய துன்பங்களிலிருந்து அவர் நம்மளை காப்பாற்றுவார். ஒண்ணு, கர்ம வினைகளை குடும்பத்திலிருந்து விலக்கிடுவார். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த சிலைகள் வச்சு 3வது நாள் நம்ம கரைக்கிறப்ப கர்ம வினைகளை தீர்க்கிறார். அந்த வருடம் பூரா நல்லா இருக்கும். மகப்பேறு இல்லாதவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், திருமணம் தடையாகி கொண்டு வருபவர்கள், அவர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் எந்த ராசிகளில் பிறந்திருந்தாலும் அவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், தொழிலில் தொடர்ந்து நஷ்டத்தை அனுபவித்து வருபவர்கள், நன்றாக படித்தாச்சு நல்ல வேலை அமையவில்லை என்பவர்கள், இவர்கள் எல்லோரும் விநாயகர் சதுர்த்தி என்று காலையில் எழுந்து நீராடிவிட்டு மஞ்சளில் ஒரு பிள்ளையார் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து 108 போற்றி, விநாயகர் போற்றி அல்லது விநாயகர் அகவல், விநாயகனுடைய மூல மந்திரங்கள் அவங்களுக்கு எது தெரியுமோ அதை வழிபாடு செய்துவிட்டு நெய்வேத்தியம் ஏதாவது ஒரு வாழைப்பழங்கள், கற்கண்டு, சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை நெய்வேத்தியம் வைத்துவிட்டு 48 நாட்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துவிட்டு இந்த பிள்ளையாரை வெள்ளிக்கிழமை மாத்திக்கலாம். ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஆரம்பிச்சுக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த மஞ்சளை மாத்திக்கலாம். அந்த மஞ்சள் எல்லாம் பத்திரமா சேகரித்து வச்சுக்கணும். மழை நிறைய வர்றப்ப அப்படியே கையில செடிகள் மேல அந்த மஞ்சளை வச்சுட்டோம்னா பூமிக்கும் அது நன்மை செய்யும், நம்ம உடம்புக்கும் அது நன்மை செய்யும். அந்த ஒட்டுமொத்தமா அந்த மஞ்சளை ஒவ்வொரு வாரம் சேர்த்து வச்சிருக்கோம்ல அந்த மஞ்சளை. இப்ப இந்த மஞ்சளை வெள்ளிக்கிழமை மாத்திக்கணும்.
இந்த பூஜை வந்து டெய்லி 108 முறை மந்திரம் சொல்லிட்டு விநாயகருக்கு ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு நம்ம என்ன கோரிக்கை அது ஆழ்ந்த சிந்தனையோட ஆழ்ந்த பிரார்த்தனையோட ஆழ்ந்த தியானத்தில் வச்சு அந்த விநாயகர் முன்னாடி அந்த இதை வச்சுட்டு 48வது நாள் விநாயகருக்கு அபிஷேகம் செய்து பக்கத்தில் உள்ள விநாயகருக்கு ஒரு அபிஷேகங்கள் செய்து அருகம்புல் மாலை போட்டு சர்க்கரை பொங்கல் கொலக்கட்டைகள்லாம் செஞ்சு நெய்வேத்தியம் வைத்து அங்கு இருப்பவர்களுக்கு அந்த பிரசாதத்தை கொடுத்து வந்தால் எப்பேற்பட்ட தடைகளும் நீங்கும். இது விநாயகர் சதுர்த்திக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு விஷயம். எந்த தடைகளும் கண்டிப்பாக நீங்கும். இதை வந்து நம்ம நிறைய அனுபவிச்சோம்னு சொல்லியிருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் நம்ம சொல்லி இதை வந்து எடுத்திருக்காங்க. பல வருடங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த வருடமும் அதை சொல்லியிருக்கிறோம். இப்போ உஷா மேடம் வந்து குட்டிக்கு கேட்டுறாங்க 8-17-26 எண்கணித ரீதியாக இன்னும் நிறைய பேருக்கு இந்த எண்கணிதத்தினுடைய சுவடுகள் அதனால் வரக்கூடிய நன்மைகள் அது நம்ம பிரச்சனையில் நன்மைகள் ஒவ்வொரு மனிதனுக்கு வரட்டும். ஆனால் அந்த தீமைகளை உணரவே இல்லை. 8ஆம் எண்ணில் 17ஆம் எண்ணில் 26ஆம் எண்ணில் ஒரு ஆண் அல்லது பெண் பிறந்தால் எந்த எண்ணில் பிறந்தாலும் நல்ல பெயர் வைக்கணும், அது ஒரு தேதி. ஆனால் இந்த 8ஐ நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். நாம் நம்மிடம் வருபவர்கிட்ட சொல்லுவோம், இப்போ இந்த மாதிரி குழந்தை 26ல் பிறந்திருக்குது, இந்த மாதிரி சில குறைகள் இருக்கோ, இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம், பெயரில் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு அவங்களுக்கு புரிஞ்சிருது. ஆனால் இந்த 17ஆம் எண் அறிவு சார்ந்த நிலை எல்லாத்திலும் நன்றாக இருந்தாலும் கூட எம் சஞ்சய் அதில் நிறைய தடுமாற்றங்கள், நிறைய குறைபாடுகள். அதனால எம் சஞ்சய் ராம், எம் சஞ்சய் SANJAY சஞ்சய் ஆர்ஏஎம் சஞ்சய் ராம்னு வச்சுட்டா இந்த பேர் அந்த 8ஆம் நம்பரோடு இணைந்து செயல்படும். அப்ப இந்த ஜாதகருக்கு வலிமையான எதிர்காலம் ஏற்படும், நல்ல உடல் பலம் ஏற்படும். ஏன்னா சனீஸ்வரன் வந்து எங்க வேணாலும் தாக்குவார். நரம்பு முனைகளை தாக்குவதால் திடீர்னு பார்த்தா நரம்பு கோளாறுகள் ஏற்படும், வயிற்று உபாதைகளை கொடுத்துருவார், சின்ன சின்ன வீசிங் ட்ரபிள் ஆரம்பிச்சு ஒரு ஆப்ரேஷன் என்ற அளவுக்கு கொண்டு போயிடுவார், விபத்துக்களை கொடுப்பார். இந்த மாதிரிலாம் அவர் ஏதாவது ஒரு வேலைகளை செய்வதற்கு முன்னால் நாம் அவரை அடக்கி வைத்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் அவர் நன்மையை செய்வார். நீங்கள் 8 அல்லது 17 அல்லது 26 நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய வாரிசு 1ஆம் எண்ணில் பிறக்கும். 1, 10, 19, 28 பிறக்கும். உங்களுடைய நம்பர் 1, 10, 19, 28 நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு 8ஆம் எண்ணில் வாரிசுகள் பிறக்கும். இந்த மாதிரி ஒரு ஆணித்தரமான தொடர்புகளை நம்மால் ப்ரூவ் பண்ண முடியும். ஒவ்வொரு மனிதருக்கும் எண்கணிதம் ஒரு மகத்தான சக்தியாக விளங்குகிறது. எண்கணிதத்தை பற்றி நிறைய நம்ம விதைச்சிட்டோம். பல ஆண்டுகளாக இது நம்ம நிறைய கொடுத்துருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுது தவறுகள் செய்து விடுகிறார்கள். முதல் வண்டி எனக்கு வந்து 40-43 வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் 10 வண்டி வச்சிருந்தாலும் நான் 40-43ங்கிறது ஓகே. அந்த சீரியல் மாறும் பொழுது அந்த எண் மாறும், இந்த நிலைமை மாறும். வெறும் 40-41 விட்டு TN 33 அல்லது 39 அல்லது 38 அல்லது 37 AB அதெல்லாம் சேர்த்து உங்களுடைய 4 நம்பர் நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய பிறந்த தேதியோட எண் 8ன்னா 8 வச்சிடக்கூடாது. சில பேர் எண்கணிதத்தை தவறாக புரிந்து கொண்டு விடுவார்கள். ஒரு குழந்தை 7-8 பிறந்திருக்கு என்றால் அவர்கள் பெயர் அவர்களே எழுதிட்டு வருவாங்க. சார் இந்த 7ஆம் நம்பர் பேர் வச்சுக்கலாமன்ட்டு. 7 கேது பாவ கிரகம், 8 சனீஸ்வரன். அப்ப இந்த 2 எண்களை நாம் வைக்க மாட்டோம். அப்ப சூரியனையோ குருவையோ புதனையோ சுக்கிரனை சார்ந்த 1, 3, 5, 6ல வச்சிருவோம். அப்ப அந்த குழந்தை வலிமையான எதிர்காலத்தை வலிமையான இடத்தை அது அமையும். நான் 7ஆம் எண்ணில் பிறந்திருக்கிறேன், நான் 7ஆம் எண்ணில் பெயர் இருக்கிறேன், எனக்கு நிறைய விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருமணம் பார்த்தா 30 வயசு ஆகி நடக்காது. இப்படி எண்களை ஊன்றி கவனித்தால் அதனுடைய சக்தி நம்மளால் உணர முடியும். எந்த விஷயத்தையும் ஆழமாக சிந்தித்தால் அதில் நம்மளுக்கு பல நன்மைகள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது 17 என்றால் 1 சூரியன், 7 கேது, 2ம் சேர்ந்தால் 8. அப்ப 3 கிரகங்கள் இதற்குள் மறைந்திருக்கிறது. சூரியனுடைய அதீதமான அலைகளும் கேதுனுடைய பார்வையும் அந்த 2ஐயும் இணைக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய அலைகளும் சேர்ந்தனால இந்த எண்ணுக்கு அபரிமிதமான அறிவாற்றல், தலைமை பதவி,
ஐஸ்வர்யம், இளம் வயதிலிருந்தே போர்க்குணம், அந்த போராட்ட குணத்துல நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு நிலை, இப்படியெல்லாம் அந்த 17ஆம் எண் வந்து கொடுக்கும். ஒரு சாதனையாளருக்கு உண்டான நம்பர். சில எண்களில் சாதனை அதிகமா இருக்கும். அந்த சாதனையாளருக்கு உண்டான எண்களில் 17ஆம் எண்ணும் ஒன்று. அப்பேற்பட்ட சாதனையாளரா இந்த ஜாதகம் உருவாகிறதுக்கு உண்டான ஒரு காலம் வந்திருக்குது. அருமையான ஒரு எதிர்காலத்தை கொடுத்திருக்காரு எம் சஞ்சய் ராம். ஓகே, எம் சஞ்சய் ராம் வந்து என்ன ஆலயத்துக்கு சார் போகலாம்? இப்ப 8ஆம் நம்பர் சனீஸ்வரன் சொல்லியிருக்கிறேன். பொதுவாகவே சனீஸ்வரன் ஒண்ணி திருநள்ளாறு, சனீஸ்வரன் ஒண்ணி குச்சனூர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி எந்த அர்த்தமும் கிடையாது. சனீஸ்வரன் வந்து 8ஆம் எண்ணில் பிறந்துட்டாலே விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும், ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். இந்த ரெண்டையும் வழிபட்டால் பல விஷயங்கள் சக்சஸ் ஆகும். நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். முருகனுக்கு எப்படி 6 படை வீடுகள் இருக்கிறதோ அந்த மாதிரி விநாயகப் பெருமானுக்கும் 6 படை வீடு இருக்குது. இது என்னென்ன வீடுகள், அதனுடைய பலன் என்ன, அல்லல் போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் நினைச்சு பல விளக்கங்கள் சொல்லி நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். மீண்டும் விநாயகர் சதுர்த்தி வர போறதுனால உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகள், தொடர்ந்து விரக்தி, தொடர்ந்து சோதனைகள். அழகாக ஒரு தொழில் செய்து வருகிறோம், திடீரென்று அதிலிருந்து நமக்கு ஒரு சறுக்கல் ஏற்பட்டு விட்டது. ஒரு நல்ல மனை கஷ்டப்பட்டு கட்டுறோம், அந்த மனையை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நல்ல தொழில் செஞ்சுட்டு இருந்தோம், அந்த தொழில் மூடக்கூடிய ஒரு சூழலை. நல்லா படிச்சிருக்கிறோம், நல்ல வேலையில் இருந்தோம், திடீர்னு வேலை போயிடுச்சு. அரசு உத்தியோகத்தில் நல்ல பெரிய லெவலில் இருந்தோம், சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. திருமணம் ஆயிடுச்சு, மனக்கசப்பு ஏற்பட்டு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்படி எந்த பிரச்சனைகளை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இந்த 6 படை விநாயகரை வழிபட்டால் அது மகத்தான ஒரு வெற்றிகளை கொடுக்கும். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய செந்தூர விநாயகர், விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய ஆலத்தி விநாயகர், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய செந்தூர விநாயகர், அதுக்கப்புறம் ஆலத்தி விநாயகர். அவர் போய் அதுக்கு அடுத்து அங்க போய் வழிபடணும். ஆலத்தி விநாயகர் அவர் விருத்தாச்சலத்தில் இருக்க அருமையான ஒரு ஸ்தலம், விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம். அதற்கு அப்புறம் விருத்தாச்சலத்திலிருந்து திருக்கடையூர் போகணும், கள்ள வாரண விநாயகர். கள்ள வாரண விநாயகர்னா எல்லாரும் விநாயகரை பூஜை பண்ணாங்க. பூஜை பண்ணிட்டு அமிர்தத்தை வந்து கடைய ஆரம்பிச்சாங்க. அமிர்தம் கிடைச்சாச்சு. அந்த அமிர்தம் கிடைச்ச உடனே விநாயகரை மறந்துட்டாங்க. அதனால அந்த அமிர்த கலசத்தை மறைச்சு வச்சுட்டார். அதான் கள்ள வாரணம், திருடிக்கிட்டார். இது வந்து திருடிட்டார்னா அவர் திருட்டுன்னு சொல்லக்கூடாது. கள்ள வாரண விநாயகர் மறைச்சு ஏன் மறைச்சு வச்சாருன்னா இவர் கொஞ்ச நேரம் அவதிப்பட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் விநாயகர் வந்து கொடுத்த அமிர்தகலேஸ்வரர் கொடுத்துட்டாரு. அந்த விக்னேஸ்வரன் கள்ள வாரண விநாயகராக இருக்கிறதுனால அது ஒரு மகத்தான ஒரு வினை. மதுரையில் சித்தி விநாயகர், சித்தி விநாயகர் மீனாட்சி அம்மன் போறப்ப அப்படி அந்த தூணில் இருப்பார். அதற்கு பிறகு முக்குரணி விநாயகர் நம்ம வச்சுக்கலாம். மதுரையில் இருக்கிற முக்குரணி விநாயகர், அதற்கப்புறம் பிள்ளையார்பட்டியில் இருக்கும் விநாயகர் அல்லது காசியில் இருக்கும் விநாயகர். காசியில் இருக்க விநாயகர் எல்லாரும் போக முடியாது, அதனால பிள்ளையார்பட்டி விநாயகர். அதன் பின்பு திருநாரையூர் வந்து பொல்லா பிள்ளையார், அற்புதமான ஒரு பிள்ளையார். பொல்லா பிள்ளையார்னா ஒளி கொண்டு செதுக்காத சுயம்பு மூர்த்தி. அந்த சுயம்பு மூர்த்தி தான் நம்ம பொல்லா பிள்ளையார்னு சொல்றோம். அப்ப அந்த பொல்லா பிள்ளையார் ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்தவர். நம்பியாண்டர் ஒருத்தின பிரசாதத்தை சாப்பிட்டு அருள் கொடுத்த ஒரு அற்புதமான ஸ்தலம். அது பெரிய கதை. அது இந்த மாதிரி இந்த 6 படை வீடுகளும் முருகனை போல் விரதம் இருந்து 48 நாட்கள் விரதம் இருந்து இந்த 6 படை வீடுகளையும் சுற்றி வந்தார். நான் சொன்ன இத்தனை விஷயங்கள், நோய்வாய்ப்படுறதுலேருந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுலேருந்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம இதையும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருவோம். ஓகே, இது வந்துட்டு ஒரு சூப்பரா எல்லாத்துமே யூஸ்ஃபுல் ஆகிற விஷயம் சார். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து முருகனுக்கு மட்டும்தான் இவ்வளவு வீடுகள் இருக்குமா, நானும் எனக்கு அப்படிதான் தெரியும், அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் எனக்குமே இந்த ஷோ மூலியமா தான் விநாயகருக்கும் வந்து இவ்வளவு ஆலயம் இருக்கு, இவ்வளவு இடத்துல இருக்காரு, இந்த ஆலயத்துக்கு போன இந்த சிறப்பு அப்படிங்கிறது ஒரு அருமையான விஷயம். கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு சார். பாதி பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா விநாயகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க இல்ல விநாயகர் வந்து கட்ட பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சூப்பரான கேள்வி வந்துட்டு எல்லாருமே வந்து ஆர்வமா காத்துட்டு இருப்போம் சார். என்ன நிறைய பேர் 2 விதமா வந்து குழு இருக்கு. 2 பேர் 2 விதமா சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்றதை வச்சுதான் பிள்ளையாருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு நாங்க தெரிஞ்சுக்க முடியும். சொல்லுங்க சார். அதாவது அமிர்தவல்லி சுந்தரவல்லி வந்து வள்ளி தெய்வானியா பிறந்து முருகப்பெருமான் கட்டிட்டாரு. இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான்.
அதே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு 12 குழந்தைகள். அது யமதைங்கிற முதல் குழந்தை பேரு சுமதையில வந்து முடியும். யமதையில ஆரம்பிச்சு யமதையில ஆரம்பிச்சு சுமதைங்கிற முடிவு. அந்த 12 பெண்களையும் விநாயகர் கல்யாணம் பண்ணியிருக்கார். இது புராணங்கள்ல இருக்கக்கூடிய வரலாறு. அப்ப விநாயகர் வந்து பிரம்மச்சரி கிடையாது. பிரம்மச்சரியான 2 பேர் வந்து ஒன்னு ஆஞ்சநேயர், ஒன்னு ஐயப்பன். இவங்களுக்கு தான் வந்து திருமணத்துல வந்து திருமணம் பண்ணல. ஆனா விநாயகர் பெருமானுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அதனால கல்யாண விநாயகர்னு அவர் வர்ணிக்கிறாங்க. கல்யாண விநாயகர்னு வர்ணிப்பாங்களே. அப்போ திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய விநாயகர். இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தியை நம்ம விட கர்நாடகாவில் டோட்டல் இந்தியாவில் நிறைய விழாவை பெரிய அளவு கொண்டு வர்றாங்க. அங்கே அவங்க தீபாவளியே விநாயகர் சதுர்த்தி தான் கர்நாடகாவுக்கு. ஏன்னா காவிரியை வந்து விநாயகர் வந்து தலைக்காவிரி அங்கே தானே அவர் உற்பத்தி பண்ணார். அவர்தான் நம்ம காகமா மாதிரி தட்டி விட்டது. அதனால அகஸ்தியர் விழா மாதிரி விநாயகருக்கு தான் அங்கே விழா வந்து ரொம்ப கர்நாடக மக்கள் அதுக்கு நன்றி கடன் மாதிரி நல்ல அழகா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சிலை வாங்கி வைத்து கொழுக்கட்டை செய்து நன்றாக வழிபாடு செய்ய வேண்டும். எங்கள் வீட்டிலேனா ஒரு 100 கொழுக்கட்டை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 பைசா நாணயத்தை உள்ள வச்சுருவாங்க. 3 காசு 3 கொழுக்கட்டை வச்சுருவாங்க. விநாயகர் யார் பக்தியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த காசு வரும். கொழுக்கட்டைக்குள்ள வந்துட்டு காசு வச்சிருவோம். அது எங்க இருக்குன்னு தெரியாது. சரி சார். எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுவோம். யாருக்கு வருதோ அவங்களுக்கு அதிர்ஷ்டம். சூப்பர். அது மாதிரி நிறைய சம்பவங்கள் சொன்னோம். நிறைய சம்பவங்கள் வந்திருக்குது, நடந்திருக்குது. நான் நிறைய தடவை எனக்கு விநாயகர் வந்து அருள் கொடுத்துருக்காரு. அருமையான விஷயம். இன்னும் வந்து நான் விநாயகரை பத்தி நிறைய கேள்விகள் கேட்கலாம். ஹலோ வணக்கம். காலர் இல்ல, நம்ம பேசலாம் சார். என்னன்னா பேசிக்கா வந்து எல்லா வீடுகளுமே வந்து பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சாதாரணமா வந்து பூஜை வழிபாடுகள் வந்து எந்த முறைப்படி இருக்கணும், எந்த மாதிரி பண்ணலாம் சார்? அதான் களிமண்ல விநாயகர் சிலை வாங்கிக்கணும். களிமண்ல வாங்கிக்கணும். மூஞ்சிரோட வாங்கி வச்சுட்டு அதை கொண்டாந்து நம்ம கிழக்கு பார்த்து வச்சுட்டு அவருக்கு முன்னாடி ஒரு இலை போட்டு வந்து கொழுக்கட்டை இதெல்லாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து சர்க்கரை பொங்கல், கொழுக்கட்டை, அவல், பொரி, கடலை இதெல்லாம் வச்சு அவருக்கு நெய்வேத்தியம் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு விநாயகர் அகவல், விநாயகர் போற்றி, விநாயகருடைய மூல மந்திரங்கள், விநாயகர் பாடல்கள் இதெல்லாம் அவருக்கு பாடி அவரை மகிழ்விச்சு தீப தூபங்கள்லாம் ஏற்றி அவரை பூஜை செய்யணும். சாயங்காலமும் அதே மாதிரி பூஜை செய்யணும். 3 நாள் அவருக்கு இந்த மாதிரி பூஜை செஞ்சுட்டு 3ஆவது நாள் அவரை வந்து எடுத்துட்டு போய் ஆறுகள் ஓடி அந்த ஆறுகளில் கரைக்கணும். குளத்துல கரைக்கலாம். ஏன்னா விநாயகருடைய ஊர்வலம் வரும்ல, அவங்ககிட்ட கொடுத்து அவங்க கொண்டு கரைச்சிடும். ஏன்னா வீடுகள் நிறைய பேர் வச்சு பூஜை பண்றாங்க அப்படின்னா ஆறு இல்லாதவங்க எல்லாம் யோசிப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடப்ப அதை வண்டி கொடுத்து அவங்க கொண்டு கரைச்சிப்பாங்க. ஓகே ரைட். தொடர்ந்து பேசலாம் அன்பு நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சி அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். என் பேர் சந்திரமௌலிங்க. சந்திரமௌலி சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? ஈரோட்ல இருந்து கால் பண்றேன். எங்கங்க? ஈரோட்ல இருந்து கால் பண்றேன். ஈரோட்ல இருந்து கால் பண்றீங்க. யாருக்காக சார் பார்க்கணும்? என் பேருக்கு பார்க்கணும். சந்திரமௌலி நேம். உங்களுக்குங்களா? ஆமாங்க. ஓகே ரைட். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 18/1/76ங்க. 18/1/76. 76 இல்லீங்களா? ஆமாங்க. ஓகே சார். அப்பாவோட பேர் சொல்லலாமா? இனிஷியல். எஸ் கிருஷ்ணசாமி. கிருஷ்ணசாமி. ஓகே. அம்மாவோட பேர் சொல்லுங்க சார். ஜெயக்குமாரி. ஜெயக்குமாரி. ஓகே ரைட். சந்திரமௌலி சாருக்கு என்ன டவுட் இருக்கு? நம்ம சார் கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஒரே நிமிஷங்க. ஓகே. ஹலோ. ஹலோ. என் டேட் ஆஃப் பர்த்க்கு நேம் கரெக்ட்டா இருக்குன்னு பார்க்கறேன் மேடம். ஓகே ஓகே ஃபைன் சார். ஓகே கண்டிப்பா சார் பார்த்து சொல்லிடுவாரு. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சோ இப்போ விசாரிக்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரமௌலி அப்படிங்கிற பேருக்கு வந்துட்டு நான் அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கும் என்னோட பேருக்கும் வந்து செட்டா இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கு தான் கால் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இப்போ வந்து சார் வந்து பார்த்து சொல்லிடுவாங்க. ஸோ இன்கேஸ் செட் ஆகல, ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னா பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணி இந்த நிகழ்ச்சி மூலியமாவே சொல்லிடுவாங்க.
முடிஞ்ச அளவு சீக்கிரமா வந்து கெசட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து சீக்கிரமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ மற்ற நேயர்கள் இப்போ வந்து லைவ் ஷோ கால்ல இந்த லைன் கிடைக்குது பேசுறாங்க அப்படிங்கும்போது அவங்க ரொம்பவே லக்கி. ஸோ அது வந்து இன்னைக்கு வந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்க டே வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகுது. டே மட்டும் இல்ல அவங்க லைஃபே வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பல நேயர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, லைன் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, பட் லைன் கிடைக்கவே இல்லையே, ஆனால் நான் சார் கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்காகவே நான் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, டிவி ஸ்கிரீன்ல கீழே வந்து நம்பர் வியூ ஆயிட்டு இருக்கும். ஸோ கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, அது நம்மளோட ஆஃபீஸ் நம்பர். ஸோ ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் திருப்பூர் 2 இடத்துல அமைச்சு கொடுத்துருக்கோம். 2ல எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த பிளேஸ்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க நேரடியா வந்து பார்க்கும்போது கண்டிப்பா முழு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் நேரடியா வரது எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது நம்ம டெலிகம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நார்மலா ஃபுல் டீடைல்ஸ் வந்து சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி விஷயமா இருக்கலாம், இல்ல பர்சனல் இஷ்யூஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நேரில் பேச முடியாது, மீடியால வந்து சொல்ல முடியாது. ஆனா இதுக்கான தீர்வு எங்களுக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புவாங்க. ஸோ உங்களுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றேன், டிவி ஸ்கிரீன்ல கீழே வியூ ஆகிற நம்பர்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். இப்போ சந்திரமௌலி சாருக்கான பெயர் மாற்றம் சொல்லலாமா சார்? சொல்லுங்க. 18ஆம் எண் 9ஆம் எண்ணுடைய ஆதிக்கம். இதை யுத்தம் நிறைந்த ஒரு நம்பர்னு சொல்றோம். அதுக்குள்ள நிறைய ஐஸ்வர்யங்களும் இருக்கு. கொஞ்சம் போராட்டம் இருந்தாலும் கடுமையான உழைப்பாக இருந்தாலும் முடிவில் வெற்றியும் கொடுக்கக்கூடிய நம்பர் 18. யுத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கிறதுனால 1ஆம் நம்பர் சூரியன், 8ஆம் எண் சனீஸ்வரன், 2 கிரகங்கள் ஒன்றுக்கொன்று எதிர்மறையானது இந்த 18ல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நம்ம பெயர் அமைத்துக் கொண்டால் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். 9ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், 18ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், 27ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் போர்க்குணம் கொண்டவர்கள். அப்ப போர்க்குணம் அப்படின்னா என்ன? மூர்க்கத்தனம் அல்ல. ஸ்போர்ட்ஸ் துறைகளில் வெற்றி பெறுவார்கள், ஐபிஎஸ் துறைகளில் வெற்றி பெறுவார்கள், ஐஏஎஸ் துறைகளில் வெற்றி பெறுவார்கள். எந்த ஒரு இடத்திலும் தலைமை பதவி, ஆளுமை, சேனாதிபதி, அந்த மாதிரி சேனாதிபதி தன்மையை கொடுக்கக்கூடிய நம்பர் 9. அப்ப அந்த ஆற்றல் மிக்க 9 சுக்கரனோட சேர்ந்திருக்கார். ரொம்ப விசேஷமான டேட் ஆஃப் பர்த் 18/1/1976. இது ஒரு அற்புதமான டேட் ஆஃப் பர்த். அப்ப இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு கே சந்திரமௌலி 44 டேஞ்சரஸ் நம்பர். இது ஆபத்தான எண் அப்படின்னு நான் சொன்னால் கூட அதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. சில விஷயங்களை சில எண்களுக்கு நாம் சொல்லும் பொழுது அதை மற்றவர்கள் கேட்டுக்கொண்டு பயந்துருவாங்கன்னு சொல்லி நம்ம பல விஷயங்கள் மறைத்துக் கொள்கிறோம். ஏனால் 44ஆம் எண்ணில் இருக்கக்கூடாது. அந்த எண் மிகப்பெரிய ஆபத்தை கொடுப்பதால் இன்னைக்கு ஒரு நல்ல நேரம் அமைந்ததால் இன்னைக்கு இந்த எண்ணானது வெளியில வந்திருக்கு. இப்ப சந்திரமௌலிக்குள்ள ஒரு அருமையான எண்ணை நம்ம உருவாக்குனாதான் அந்த எண் வாழ்நாள் முழுசும் வெற்றிகரமாகவும் செழிப்பாகவும் சிறப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி நம்ம என்ன ஜாதகர் கொடுக்கலாம்னா KK 2 இன்சியல் போட்டுட்டோம். CHANDD சந்திர DDRA சந்திர மௌலி MOULI. அப்ப KK சந்திரமௌலி அப்படின்னு நார்மலா எழுதிட்டு அந்த சந்திரங்கிற இடத்துல ஒரு டி சேர்த்து போட்டுக்கணும். ஒரு இமாலய வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு எண். நாம் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலில் அறிவுபூர்வமான விஷயம் இருக்க வேண்டும், அந்த செயலில் ஆற்றல் இருக்க வேண்டும், அதில் நமது உழைப்பு முழுவதாக இருக்க வேண்டும். அதுல நம்முடைய புத்திசாலித்தனம் எவ்வளவோ அந்த அளவுக்கு சில நெகட்டிவ் வரும். ஏன்னா நாம் செய்வது பூரம் கரெக்ட்னு நம்ம சொல்ல முடியாது, அதுல நெகட்டிவான ஃபோர்ஸும் வரும். இதையெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி 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 ஒரு நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுத்து இது ஒரு ஜூஸ் மாதிரி இந்த பேர். அப்ப இந்த பேர் பலவிதமான ஐஸ்வர்யங்களை கொடுக்கும், பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். பலவிதமான நன்மைகளை அளிப்பது மட்டுமல்லாமல் யுத்தத்திலிருந்து விடுதலை. யுத்தம் என்பது என்ன? ஒரு பிரச்சனையை நான் சந்திக்கிறோம், அது திறமையா செயல்படுத்தி அதை சமாளிச்சிடறோம், உடனே அடுத்த சுமை தலைக்கு ஏறிடுது, அதை சுமந்து எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு விடுறோம், இன்னொரு சுமை சேர்ந்துருது. இப்படி இந்த யுத்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம், எனக்கு போராட்டமே வாழ்க்கையா இருக்குது அப்படின்னு.
இந்த டயலாக் கூட்டுட்டு இருந்தா எந்த வேலையும் நடக்காது இல்லையா? அதை சொல்றதுக்கு முன்னாடி அந்த போராட்டத்துடைய கரு எங்க, அது எங்க இருந்து வந்திருக்குது, அப்ப இதை நாம் இழந்திருக்கிறோம், இதை நம்ம பிடிச்சிருக்கிறோம், இந்த பீரியட்ல நம்ம இப்படி நிக்கிறோம். நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, சந்திர தசை முடிஞ்சிருச்சு, செவ்வாய் தசை வந்துச்சு, கொஞ்சம் யுத்தமான திசை. அந்த திசையில நம்மளுக்கு பலவிதமான விரயங்கள் சிக்கல்கள்லாம் வரும் அப்படின்னா அதற்கு உண்டான ஆலயங்கள், அதற்கு உண்டான பரிகாரங்கள், அதற்கு உண்டான ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு மட்டும் இல்லாமல் ஹோமங்கள், நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயங்கள், நட்சத்திர ஆலயங்களை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்பையும் நம்ம வரிசையா சொல்லியிருக்கிறோம், இன்னும் நிறைய நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த நட்சத்திர ஆலயங்களை சாதாரணமாக ஒதுக்காதீர்கள். ஏனென்றால் நட்சத்திரங்கள் நமது வாழ்வின் அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தில் நாம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு ஆலயங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த ஆலயங்களில் சென்று விளக்கேற்றி வழிபாடுகள் செய்து நாம் சொந்த வீட்டை போல் அந்த ஆலயத்தை நினைத்து தினமும் மனதில் அந்த ஆலயத்தை வலம் வந்து அதை மனதில், அது சின்ன ஆலயமா கூட இருக்கலாம், பெரிய ஆலயங்களாகவும் இருக்கலாம். திருப்பதி மனசில் நினைச்சாலே திருப்பதியில மேற்கு பகுதியில் வெயிட்டா இருக்குது, புஷ்கரணி குளம் ஈசானியத்தில் இருக்குது, அப்படிலாம் இயற்கை வாஸ்து இருக்குது அப்படின்னு வந்து வாஸ்து நிபுணர்கள், வெங்கடாஜலபதி அதுக்கு என்ன நம்பர், அவர் எப்படி, அது பகவான் எப்படி இருந்தார், எல்லா விஷயங்களும் அவர் எப்படி வந்து இயக்குறார், இதெல்லாம் நம்ம அவரை பற்றி அவருடைய பற்றி ஆராய்ச்சி பண்றது. இந்த மாதிரி கடவுளை நினைத்து 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 துன்பங்கள்ல இருந்து விடுதலை ஆயிக்கலாம். அப்ப இந்த எண்ணுக்குரியவர்கள் இந்த பெயரனை அமைத்துக் கொண்டால் அந்த பெயரானது வலிமையாகவும் சிறப்பாகவும் செழிப்பாகவும் எல்லா வழிகளிலும் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அம்சமும் கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் எண்கணித்தில் நம்ம பார்க்க வேண்டிய விதிமுறைகள். என்ன ஆலயத்துக்கு சார் போகலாம்? செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற நாள் முருகனை வழிபடுவது பத்ரகாளி அம்மா, வன பத்ரகாளி, மாசாணி அம்மன், பன்னாரி மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன், கோட்டை மாரியம்மன், இந்த மாதிரி பத்ரகாளி அம்மனை வழிபடுவது சாலச் சிறந்தது. ஆலய வழிபாடும் சொல்லியாச்சு. தொடர்ந்து நீங்க ஆலய வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இவ்வளவு இந்த பிரச்சனை எல்லாமே வந்து சரியா போயிடும். இனி பிரச்சனை இல்லாம முழுக்க முழுக்க வந்து சந்தோஷமாவே இருக்கணும் அப்படிங்காக இந்த நிகழ்ச்சியின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பழைப்பாளர் யார் எங்க பேசுறாங்கன்னு பாத்திரலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. சேலம்ல இருந்து பேசுறேன். சேலம்ல இருந்து பேசுறீங்க இல்லையா? ஓகேம்மா, பேர் சொல்லுங்க. பிரியாவா? ஓகே பிரியா மேடம், யாருக்காக பார்க்கணும்? பையனுக்காக பார்க்கணும். ஓகே, பையனுடைய பேர் சொல்றீங்களா? நட்சத்திரா. பொண்ணா? டிவி வால்யூம் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க சரிங்களா? ஓகே, நட்சத்திராக்கு பார்க்கணுமா? ஓகே ரைட். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 25/5/2016. 25/5/2016. ஓகே, நட்சத்திரா இல்லீங்களா பேரு? அனுஷ நட்சத்திரங்களா மேடம்? அனுஷ நட்சத்திரங்களா? அனுஷமா அஸ்தங்களா? பூராட நட்சத்திரம் தனுஷ். பூராட நட்சத்திரம் தனுஷ். பூராட நட்சத்திரமா? சரி. ஓகே ரைட். மேடம் அப்பாவோட உங்க ஹஸ்பண்டோட பேர் சொல்லுங்க. மதன். உங்க ஹஸ்பண்டோட பேர் சொல்லுங்கம்மா. மதன். மதனா? மதன். ஓகே. எம் நட்சத்திரா சரிங்களா? மதனோட அப்பா. எம்பி ரெண்டு இன்ஷியலும் சேர்த்து எம்பி நட்சத்திரா. எம்பி நட்சத்திரான்னு வச்சிருக்கீங்களா இப்போ? ஆமாங்க. சரி ஓகேங்க, அது நம்ம சார் பார்த்து சொல்லிடுவாரு. சரி ஓகே, மதன் சாரோட அப்பா பேர் சொல்லுங்க. உங்க மாமனாரோட பேர் சொல்லுங்க. சண்முகவேல். சண்முகம். சண்முகவேல். சண்முகவேல். ஓகே ரைட். ஓகேம்மா, என்ன கேள்வி கேட்க போறீங்க? இல்ல இதுக்கு அந்த பூராட நட்சத்திரத்துக்கு வந்து பூ பா தா டா இந்த டைம்ல வந்து பேர் வைக்கணும்னு சொல்லிருக்காங்க. சரிங்க. ஆனா எனக்கு நட்சத்திரம் தான் பிடிச்சிருக்கனால இந்த பேரை வச்சுக்கலாமா என்னன்னு? அப்படிங்களா? சரி, பூராட நட்சத்திரத்துக்கு இந்த வரிசையில தான் பேர் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா உங்களுக்கு இந்த பேர் பிடிச்சங்காட்டி நீங்க நட்சத்திரம்னு வச்சுட்டீங்க இல்லீங்களா? உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்குன்னு வச்சுட்டீங்க. கரெக்டா இருக்கான்னு இல்லன்னு செக் பண்ணோம் தானேமா? சரி ஓகே, கண்டிப்பா சார் பார்த்து சொல்லுவாரு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி.
சோ இந்த வரிசை இல்லாம அவங்களுக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க, அது சார் பார்த்து சொல்லுவாரு. ஓகே, அது மட்டும் இல்லாம இப்ப டிவி பார்க்குற வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படிங்கறதுல பல நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இந்த லைவ் ஷோ கால் பண்ணிட்டே இருக்குமே, லைன் கிடைக்கலையே, சார் கிட்ட பேசணும், எப்படி பேசுது அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ எங்க லைவ் ஷோக்கு லைன் கிடைக்கல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனும் இருக்கு, அதான் நான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, டிவி ஸ்கிரீன்ல கீழே வந்து நம்பர் வியூ ஆயிட்டு இருக்கும். ஸோ கீழே வியூ ஆயிட்டு இருக்கிற நம்பர் நீங்க டிஸ்பிளே ஆகிற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, மொபைல்ல முடிஞ்சா ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டோர் பண்ணிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணிடுங்க. பிகாஸ் கால் பண்றது எதுக்கு அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு. ஸோ அப்பாயின்மெண்ட் எதுக்கு அப்படி சொல்லணும் பண்ணா உங்க டேட், அதாவது இந்த டேட் வந்து நீங்க வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம், இந்த டைம் சேவிங் கூட சொல்லலாம். ஸோ அப்பாயின்மெண்ட் வந்து டைம் சேவிங்காக மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பிளேஸ் லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம், திருப்பூர் மற்றும் சென்னை. ஸோ எங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த ஏரியா வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, டைரக்டா வாங்க. எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் பெர்மனண்டா வந்து சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கு. ஸோ குறுகிய காலகட்டத்தில் வந்து இவ்வளவு பிரச்சனைக்கு தீர்வுகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆஃபீஸ் டைரக்டா வரலாம், முழுக்க முழுக்க ஆலை வழிபாடு மூலமாக மட்டுமே. சோ இப்ப நட்சத்திரக்கான பேர் மாற்றம் சொல்லலாமா சார்? சொல்லுங்க. சந்திரனுடைய ஆளுமையும் புதனுடைய ஆளுமையும் சேர்ந்த 25ஆம் எண். அறிவை ஆளக்கூடியவன் சந்திரன், புத்தியை இயக்கக்கூடியவர் புதன். இந்த இரண்டும் சேர்ந்தது 2ன சந்திரன் 5ன புதன். 25ஆம் எண். அறிவு சுடர், நல்ல ஒரு வலிமையான எதிர்கால அமைப்பு, நீண்ட ஆயுள். பூராட நட்சத்திரம், ஆரம்ப திசை சுக்கிர திசை. இந்த குட்டி சுக்கிரன் பேரண்ட்ஸுக்கு நிறைய வெற்றிகளை கொடுக்கும். இந்த 7ஆம் எண்ணுடைய ஆதிக்கம் மிகச் சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கும். நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம், 7, 16, 25 ஒரு ஆண் அல்லது பெண் பிறந்தால் எல்லா விஷயங்களிலும் தெளிவா இருக்கும். அவர்கள் அவார்டு வாங்கக்கூடிய அளவு கல்வி காலங்களில் புகழ் பெறுவார்கள். மனதிற்கு இசைந்த மன வாழ்க்கை அமைவதில்லைன்னு சொல்லுவோம். அப்ப அந்த மன வாழ்க்கையில பிரச்சனைகளை உண்டு வரக்கூடியவர் கேது பகவான். அப்ப இந்த 25க்கு நாம் என்ன செய்யணும்? நல்ல பெயரை சூட்ட வேண்டும். அப்ப 25/5/2016 அற்புதமான ஒரு நம்பர். அதுவும் குழந்தைக்கு அருமையா அமைஞ்சிருக்குது. ஆரம்ப 7.5 சனி நடக்கிறதுனால திங்கட்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை போட்டு ஒரு நெய் விளக்கேற்றி அபிஷேகம் பண்ணணும், ஒரு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயருக்கு மூல நட்சத்திரத்தன்று மட்டுமல்லாமல் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது. அப்ப இந்த 7.5 சனியானது பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். இதெல்லாம் வந்து இயற்கையா இந்த 7.5 சனி நீங்க அப்ப குழந்தைக்கு நோய் நொடிகள் வராது. 7.5ங்கிறது என்ன? விரைய சனி ஜென்மத்தில் இருக்கிறது, அதுக்கப்புறம் பொங்கும் சனி, மங்கும் சனி, நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். இப்போ 7.5 சனிக்கு விநாயகரையும் ஆஞ்சநேயர் வழிபட்டுருவோம். அது வந்து பொதுவாக நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பேரில் வந்து நீங்கள் என்ன ஸ்பெல்லிங் போட்டிருக்கீங்க இருந்தால் கூட இந்த ஸ்பெல்லிங் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எம்பி அதை அப்படியே வச்சுக்கலாம். எம் அவர் பேர், பி வந்து உங்கள் பேர். என்ஏகே எஸ்ஹெச்ஏ, என்ஏகே எஸ்ஹெச்ஏ டிஹெச்ஐ, டி இல்லை டி, டிஹெச்ஐஆர்ஏ. இன்னொருக்கா சொல்றேன், எம் புள்ளி பி புள்ளி என்ஏகே எஸ்ஹெச்ஏ டிஹெச்ஐஆர்ஏ நக்ஷத்திரா. இது ஒரு வலிமையான எதிர்காலத்தை கொடுக்கும். இது அந்த ஐயை விட்டுட்டீங்கன்னா டேஞ்சரஸ் ஆயிரும், 29 ஆயிரும், பெயருக்குள்ள மைனஸ் ஆயிரும். அதனால முழுமையா இந்த ஸ்பெல்லிங் தான் இருக்கணும். அப்பதான் இந்த குழந்தை ஸ்டாரா இருக்கும். நாளைக்கு மன வாழ்க்கையிலையும் பாதிப்புகள் இருக்காது. அப்ப மன வாழ்க்கையில பாதிக்கிறது மட்டுமல்லாமல் இதனுடைய வாழ்க்கை பாதையும் நல்லா இருக்கும். நல்ல குரல் வளம். ஒரு குழந்தை இனிமையாக பாடினால் அங்க 7ஆம் நம்பர் இருக்கும். அப்ப 7ஆம் நம்பருக்கும் குரல் வளத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. நல்ல ஒரு ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். பலவிதமான நன்மைகள் செய்யக்கூடிய ஹெல்பிங் டெண்டன்சி அது இந்த 7ஆம் நம்பருக்கு உண்டு. இப்படி எல்லாம் ஒரு உயர்ந்த ஜாதகி உங்களுக்கு கிடைச்சிருக்கனால இந்த குட்டிக்கு நம்ம இந்த எம்பி நட்சத்திரம் அப்படியே பொருந்தும், நல்லா வச்சுக்கலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கூட இதான் பயமா இருந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டு ஜாதகர் வந்து ஏதோ ஒரு வரிசை சொல்லியிருக்காங்க. அதே சொல்லலாம். பூராட நட்சத்திரம் அப்படின்னா பூ தா நா டா அப்படி வைக்கணும். இப்ப பூர்வஜா, தன்வந்தி, தனிஷ்கா, பவதாரணி
இந்த மாதிரி வைக்கணும். தன்யா தன்யா இப்படி வைக்கக்கூடிய பூ தா பாட்டா. இப்போ மூலம்னா ஏ யோ பாப்பி, அனுசம்னா நான் நீ நூ நே, விஷாகம்னா தீ தூ தே தே. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் இருக்கிறனால 4 எழுத்துக்கள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தால் சூவில் தான் வைக்கணும். அப்ப நம்ம சுப்புலட்சுமி. அடுத்து சேந்தன், ஷேகிலார், இந்த மாதிரி சேது, சூசே. அப்ப சோவில் வந்து சோமசுந்தரம், சோ, லக்ஷ்மண், லக்ஷித். அப்ப இந்த மாதிரி லக்ஷன், இந்த மாதிரி பெயர்கள் இப்படித்தான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இல்ல நீங்க நிறைய சொல்லவுமே அப்படி இருக்குமான்னு சொல்லி நானுமே கவனிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா பொதுவாவே சொல்லுவாங்க சார், நட்சத்திரம் வந்து குழந்தைங்க பிறந்திருக்குன்னா இந்த வரிசையில் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு புக்லயே நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். அப்படி வைக்க அவசியம் இல்லை. இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சூங்கிற அந்த ஒளி அலைகள், அந்த பீஜாஜர மந்திரமானது அந்த அஸ்வினிகளோடு சுழன்று கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம வந்து எம் சுப்புலட்சுமின்னு வச்சிடறோம், அல்லது எஸ் சுப்புலட்சுமி வச்சுக்கிறோம், ஏதோ ஒன்று வைக்கிறோம். அந்த பெயர் 8ஆக அமைந்து விட்டால் இந்த சூ அங்கு வேலை செய்வதில்லை. பெயரன் 7ஆக அமைந்து விட்டால் இந்த நட்சத்திர எழுத்துக்கள் வேலை செய்வதில்லை. அதனால நட்சத்திர எழுத்துக்கள் சுகமானதாக இருந்தால் அதை நம்ம சுகமா கொண்டு வந்துடலாம். அது பாவகிரகங்களோடு சேர மாதிரி இருந்துச்சுன்னா அதை விட்டுடலாம். ஒரு குழந்தைக்கு எனக்கு நட்சத்திர பேர் தான் வேணும், ஆணித்தரமா அது நிற்பாங்க, வச்சிடலாம். அடுத்த குழந்தை ஆயிலத்தில் பிறந்தது, இப்போ நான் நட்சத்திர பேர் வைக்கணும்ப்பா. என்ன ஆயிலத்தில் பிறந்தா என்ன வரும்? T2 டேட்டோ, டில்லி ராணி, டுஃபான் மெயில் வைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? இவங்க என்னன்னா தொடர் எழுத்துக்கு முதல் எழுத்தா வச்சுக்கிறோம். மைங்கிற எழுத்து தொடர் எழுத்தா வரனால மைத்ரேயன் அப்படி பண்ணி வைக்கக்கூடாது. அது தொடர் எழுத்து 2வது எழுத்தா வரணும். இப்ப சிவ மைத்ரேயன் தொடர் எழுத்து அப்படிதான் வரணும். அதனால நட்சத்திர பேரை வந்து ஒரு பெருசா பிடிச்சிருக்க வேண்டியது, அதுவும் ஒரு காரணம். அந்த காலத்துல நியூமராலஜி இல்லை, அதனால அஸ்வினி பார்த்தோன்னா இந்த நட்சத்திரம். இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட நட்சத்திரங்கள் நிறைய இருக்குது. ஒரே நட்சத்திரத்துக்கு ஒரு எழுத்து இன்னொரு எழுத்துக்கு வரும். தேத்தோ சாசி அப்படின்னா இந்த சாங்கிற எழுத்து ரேவதிக்கு வருது, பூசத்துக்கு சா வருது, திருவாதிரைக்கு சா வருது, கூக்கா சான்னு வருது. அப்ப அந்த குழந்தைய சான்னு வச்சுட்டா எந்த நட்சத்திரம்னு எடுத்துக்கிறது. அளவு கடந்த அதில் கன்ஃபியூஸ் இருக்கனால நட்சத்திர பேரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே சமயத்தில் எண்கணிதம் அதுக்குள்ள இருக்கும். இப்ப இவர்கள் விரும்பின பேரை வச்சுக்கிட்டாங்க. நட்சத்திர பேர் இல்லை, நான் எண்ணில் வச்சுட்டேன், அதனால ஏதாவது குறை இருக்குமோனா ஒரு குறைகளும் வராது. அவங்க கேட்ட கேள்வினால நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டு, சில பேர் நான் 3ஆம் பாதத்தில் வந்திருக்கேன், 2வில் தான் வேணும். இது வந்து அப்படி எடுத்துக்கவே வேண்டாம் தயவு செய்து. 4 பாதங்கள்ல எந்த எழுத்து வேணாலும் வைக்கலாம். இப்போ கிருத்திகையில வந்தா ஆவை தவிர வேற யாரும் வேலைக்கு போறதில்லை. அதுக்கப்புறம் ஆ இருக்குது, ஈ இருக்குது, ஊ இருக்குது, ஏ இருக்குது, யாரும் போறதில்லை. இப்போ ஏகாம்பரம்னு வைக்கணும் 4ஆம் பாதத்தில் வந்தா. 2ஆம் பாதத்தில் பார்த்தா இனியவன் வைக்கணும். அப்ப அகர வரிசையில் மட்டும்தான் கிருத்திகளை பிறந்தவங்க வைக்கிறாங்க. எல்லாருமே வந்து அகர முதல எழுத்தெல்லாம் அகரத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அதனால அகரத்துல வந்து தாராளமா ஏவில் எல்லாருமே வைக்கலாம். சரி சார், இன்னொரு டவுட் எனக்கு இருக்கு சார். இப்ப வந்து ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்தோட பேர்ல ஹாஃப் ஆஃப் நேம் வந்து ஆட் பண்ணி வச்சிடறாங்க. சோ அது வந்து நல்லதா இருக்குமா? அப்படி பண்ணலாமா? அது நல்ல மீனிங்கா இருக்கும். மீனிங் இல்லாம வச்சுட்டு நான் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுக்கிறேன், அதுல ஒரு பேர் வரணும். அந்த பேர் வந்தாதான் அதுல ஒரு ஆற்றல் இருக்கும். மீனிங்கே இல்லாம ஒரு பேர் நம்ம வைக்கக்கூடாது. எந்த பேர் வச்சாலும் நம்ம சாஸ்திரங்கள் அது இருக்கணும். இப்போ லக்ஷ்மி போட்டிருக்காங்க இன்டர்நெட்ல, அழகான பெண். இவங்க யாராவது கேட்டாங்களா இப்படி போட சொல்லி? சர்ச் பண்ணி பாப்பாங்களே. மகாலட்சுமிய இப்படி சாதாரண ஒரு வார்த்தைகளுக்கு சொல்லலாமா? அப்ப போய் அதை மீனிங் பிடிச்சிக்கிறது மக்கள். லக்ஷ்மின்னா அழகான பெண் அப்படின்னு அப்படி கிடையாது. லக்ஷ்மின்னா மகாலட்சுமி தான் சொல்லணும். நம்ம கடவுளுடைய பெயர்கள், அதை சார்ந்த உறவுகள். இப்ப விஸ்வக்சேனா எப்படி பைரவர் இருக்காரோ அந்த மாதிரி பெருமானுக்கு விஸ்வக்சேனா. அப்ப நம்ம விஸ்வக் வைக்கிறோம், அந்த சேனாவை கட் பண்ணிக்கிறோம்.
ஓகே. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த மாதிரி அர்த்தமுள்ள இப்போ 2 பேரை இணைச்சு வச்சாலும் அதுல அர்த்தம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஒரு சூப்பரான விஷயம். இந்த லைவ் ஷோ வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா ஆன மாதிரி சூப்பரா வந்து முடிஞ்சிச்சு. எனக்கு ரொம்பவே ஹாப்பி. தென் அது மட்டும் இல்லாம இந்த லைவ் ஷோ மூலமா இப்போ வந்து இன்னும் பேசுறதுக்கு நிறையவே இருக்கு. பட் டைம் முடிஞ்சு போச்சு. அதனால மீண்டும் அடுத்த வாரம் வந்து இதே ஷோல வந்து பேசலாம். அட் திஸ் பை ஃப்ரம் திவ்யா. பை பை அண்ட் டேக் கேர். நன்றி, வணக்கம்.